வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவா பனியாரம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது நார்மலாக பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரவை தான் இது. இதை 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப் ரவைக்கு நமக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது ரவை சோக்கானா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அது ஃபுல்லாக எல்லா இடமும் அந்த நனைஞ்சிருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த ரவை எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நமக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் ரவை பனியாரம். நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பால் ஊற்றி ஊற வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் கூட ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நினச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு ரவை நல்லா ஊறி இருக்கணும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை, உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இது நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கெட்டியான மிக்சராக கிடைக்கும் நமக்கு. தண்ணிக்கு நீலாம் ஆட் பண்ணிடாமல் நம்ம ஊற்றிருக்கிற முட்டை இது மட்டுமே வச்சு நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த மிக்சர் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ரெஸ்ட் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இது சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப குட்டியாக வேணும்னாலும் குட்டியாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக போட்டுக்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டோன்னே நல்லா புஸ் புஸ்ன்னு வந்துடும், பால் மாதிரி. இப்படி இருந்தால் ரவையோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுனாலோ இல்லை ரவை ஒழுங்காக ஊறலைனாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்காது. அதனால் ஊற வைக்கிறது ரவையை கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் குறையாமல் ஊற வைக்கணும். அதே போல் அரைக்கும் போதும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் தண்ணி உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் கலர் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதை பற்றினா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ரவை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.